கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பர் டேஸ்ட்டான ஹைதராபாத்தி போன்லெஸ் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள்னா சாதாரண மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு லெமனோட ஜூஸை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா நம்ம இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 kg அளவுக்கு நம்ம போன்லெஸ் சிக்கனை சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour மினிமம் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நான் ஒரு 1/2 kg அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் நல்லா ஒரு 1/2 hour நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு வடை சட்டி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அது நிறைய நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு சிக்கனை எல்லாத்தையும் அதில் பொரித்து எடுத்துக்கலாம். சிக்கன் பொரித்த இதே எண்ணெயிலேயே ஒரு 3 பெரிய பலாரியை நீளமாக சாப் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌனாக அந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொரிச்ச வெங்காயத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிரியாணி பாட்டில் நம்ம ஃபுல்லாக தண்ணி வச்சு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 2 கை நிறைய உப்பு, கல் உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நம்ம பொரிச்ச அதே எண்ணெயில் ஒரு 4-5 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. நம்ம கழுவி தண்ணி வடிய வச்சுருந்த அந்த அரிசியும் சேர்த்து நம்ம ஒரு 80% குக் பண்ணி நம்ம தண்ணி வடிய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே பிரியாணி பாட்டை நம்ம அந்த சிக்கன் பொரிச்ச அந்த எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய பல்லாரி சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதங்க விட்டுக்கோங்க. மூடி போட்டு அந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 2 பெரிய தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு அரை கை அளவுக்கு மல்லி புதினா எல்லாம் பொடிசாக சாப் பண்ணி சேர்த்து நல்லா மூடி போட்டு நல்லா வதங்க விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா அந்த கிரேவி நல்லா வதங்க விடுங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர், அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த அந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறமா இந்த கிரேவியை கொஞ்சமாக தனியாக எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம வடித்து வச்சுருந்த அந்த ரைஸை ஒரு லேயர் சேர்த்துட்டு மேலே இந்த பொரிச்சு வச்சுருந்த வெங்காயம், அந்த மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கோங்க. திரும்ப நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கிரேவியும் நம்ம சேர்த்துக்கலாம். திரும்பவும் இன்னொரு லேயருக்கு அந்த ரைஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து மேலே நம்ம பொரிச்சு வச்சுருந்த அந்த வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் பொரிச்ச சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து மூடி போட்டு அப்படியே நம்ம ஒரு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு தம் விட்டு நல்லா மேலே கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து தம் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சூப்பரான ஹைதராபாத்தி ஸ்டைல் போன்லெஸ் சிக்கன் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சினா மறக்காமல் லைக், ஷேர், சேவ் பண்ணிக்கோங்க. என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.